விதைகளை அந்த பஞ்ச நாட்களிலேயே தேவன் அவரை ஆசீர்வதிச்சார். மற்றவங்களும் கொண்டு போய் விதை விதைச்சாங்க, மற்றவங்களும் தண்ணீரை கொண்டு போய் பாய்ச்சினாங்க, மற்றவர்களும் ஒரு பெரும் அறுவடைக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் விதைச்சது கொஞ்ச பலனை கொடுத்ததே தவிர ஒரு மாற்றம் அவங்க வாழ்வாதாரத்திற்குள் எல்லைக்குள் கொண்டு வர முடியல. காரணம் அங்கிருந்த பஞ்சம். ஆனால் அதே விதைகளை, அதே தண்ணீரை அந்த பாய்ச்சின் அந்த ஈசாக்கினுடைய விதைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். 100 மடங்கு தேவன் அவருக்கு அந்த பலனை தந்தார். நான் சொல்றேங்க, அந்த விதைகளை மட்டும் கர்த்தர் 100 மடங்கு பெருக்கல. அந்த கேராரூர் என்கிற இடத்திற்கு அவர் வந்ததற்கும் அந்த கேராரூர்ல அவர் பயணப்படுவதற்கு முன்பதாவுக்கும் இருந்த வித்தியாசம் என்னவென்றால், அவருடைய ஐஸ்வர்யத்திலே ஒரு 100 மடங்கும், அவருடைய சரீர பலத்திலே ஒரு 100 மடங்கு, அவருக்கு இருந்த வேலையாட்களும் உள்ள பழுகி பெருகிற ஒரு 100 மடங்கு, அவருக்கு இருந்த ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, இதிலெல்லாம் மற்ற பகுதிகளுக்கு அவர் தேசத்தில் இருந்ததற்கும் கர்த்தர் சொன்ன கேராரூர்ல அந்த இடத்துல இருந்ததற்கும் ஒரு பெரும் வித்தியாசத்தை இந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். அதுவும் அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்கள் இவரை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா?